எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 51ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை வாசியுங்கள். இதோ பூமியை எல்லாம் கெடுக்கிற கேடான பர்வதமே, நான் உனக்கு விரோதமாக வந்து என் கையை உனக்கு விரோதமாக நீட்டி உன்னை கண்மலையிலிருந்து உருட்டி உன்னை எரிந்து போன பர்வதமாக்கி போடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏ பூமியை கெடுக்கும் கேடான பர்வதமே. முதல் பர்வதம் என்ன? தடை உண்டு பண்ணும் பர்வதம். தேவனுடைய திட்டம் நிறைவேறாதபடிக்கு தேவன் நம்மை கொண்டு செய்ய வேண்டிய காரியங்களை தடை செய்கிற பர்வதங்கள். இரண்டாவது, இடையூறு செய்கிற பர்வதங்கள். மூன்றாவது, கெடுக்கிற கேடான பர்வதம். கெடுக்கும் கேடான பர்வதமே, இதோ பூமியை எல்லாம் கெடுக்கிற கேடான பர்வதமே. Do you know one thing? நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் நல்லவர்கள், நம்முடைய குடும்ப தலைவர்கள் எல்லாம் நல்லவர்கள். தேவன் நமக்கு தந்திருக்கிற குடும்பத்தின் பிள்ளைகளைப் போல நல்லவர்கள் யாரும் கிடையாது. ஆனால் இவர்களை கெடுக்கிற ஒரு பர்வதம் இருக்கிறது. இவர்களை எல்லாம் கெடுக்கிற ஒரு கேடான பர்வதங்கள் தேசத்திலே அநேகம் எழுந்திருக்கிறது. ஆண்டவர் அவர்களுக்கு சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா? நான் உனக்கு விரோதமாய் வருவேன். ஏ கேடான பர்வதமே, தேவ ஜனத்தை கெடுக்கிற கேடான பர்வதமே, வாலிப மகனை கெடுக்கிற கேடான பர்வதமே, வாலிப மகளை கெடுக்கிற கேடான பர்வதமே, நான் உனக்கு விரோதமாய் வருவேன். நான் வந்து என்ன செய்வேன்? என் கையை உனக்கு விரோதமாய் நீட்டி உன்னை கண்மலையிலிருந்து உருட்டி நீ எரிந்து போன பர்வதம் போல உன்னை மாற்றுவேன். கெடுக்கிற கேடான பர்வதங்கள், கெடுக்கிற கேடான பர்வதங்கள். தேவ ஜனத்தை கெடுக்கிற, குடும்பத்தை கெடுக்கிற, குடும்பத்தின் சமாதானத்தை கெடுக்கிற, குடும்பத்தின் ஐக்கியத்தை கெடுக்கிற, சபையின் ஒற்றுமையை கெடுக்கிற, சபையின் ஐக்கியத்தை கெடுக்கிற கேடான பர்வதங்கள். நீதியானிய வல்லமைகள், அது கெடுக்கும் வல்லமைகள். வேதம் சொல்லுகிறது, அவர்கள் விளைச்சலை கெடுத்து போட வருவார்கள், கெடுத்து போட வருவார்கள். ஏசாயா 32:7 வாசியுங்கள். ஏசாயா 32:7. லோபியின் எத்தனங்கள் பொல்லாதவைகள், ஏழைகள் நியாயமாய் பேசும்போதும் அவன் கள்ள வார்த்தைகளாலே எளியவர்களை கெடுக்கும்படி தீவினைகளை யோசிக்கிறான். கள்ள வார்த்தைகளினாலே கெடுக்கிற பர்வதங்கள். எப்படி இந்த கேடான பர்வதங்கள் மனிதர்களை கெடுக்கிறது? எப்படி இந்த கேடான பர்வதங்கள் ஒரு குடும்பத்தை கெடுக்கிறது? எப்படி இந்த கேடான பர்வதம் தேவ ஜனத்தை கெடுக்கிறது என்றால், அவர்களை குறித்து கள்ள வார்த்தைகளை சொல்லி. எப்படி? அவர்களை குறித்து கள்ள வார்த்தைகளை சொல்லி, இல்லாதது பொல்லாததை சொல்லி, தவறானவைகளை சொல்லி, நடக்காதவைகளை நடந்ததாய் சொல்லி, பக்கத்திலே நின்று பார்த்தது போல் உள்ள காரியங்களை சொல்லி, கள்ள வார்த்தைகளை சொல்லி கெடுக்கிற கேடான பர்வதங்கள், கெடுக்கிற கேடான பர்வதங்கள். எஸ்ராவின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசியுங்கள். எஸ்ரா 6ஆம் அதிகாரம் 12வது வசனம். ஆகையால் தேவனுடைய ஆலயத்தை கெடுக்கவும் நிர்மூலமாக்க கடவர். ஆலயத்தை கெடுக்கிற செயல்களினால், வார்த்தைகளினால் தேவனுடைய ஆலயத்தை கெடுக்கிற பர்வதங்கள். சங்கீதம் 119:78 வாசியுங்கள். சங்கீதம் 119:78.
அகங்காரிகள், கவனியுங்கள், அகங்காரிகள் என்னை பொய்களினால் கெடுக்க பார்க்கிறார்கள். உங்க குடும்பத்தை, உங்க பிள்ளைக்கு வாழ்க்கைய, உங்க தலைமுறைகளை, உங்களை குறித்து தவறான பொய்யான காரியங்களை சொல்லி உங்க பேரை கெடுக்க பார்க்கிறான், உங்க பிள்ளைங்களை கெடுக்க பார்க்கிறான். உன் பிள்ளை அது செஞ்சிருக்காது, ஆனா செய்ததா ஒரு பொய்யான காரியத்தை சொல்லுவான். நம்ம அதை செஞ்சிருக்க மாட்டோம், ஆனா செஞ்சதா ஒரு பொய்யான காரியம். இவர்கள் யார்? அகங்காரிகள். அகங்காரிகள் எனக்கு விரோதமாய் பொய்யான காரியங்களை சொல்லி என்ன செய்கிறார்கள்? அப்போ நம்மளை குறித்து பொய்யான காரியங்கள், பொய்யான வதந்திகள், பொய்யான விமர்சனங்கள், பொய்யான வார்த்தைகள் மற்றவர்கள் வாயிலிருந்து வருகிறதற்கு ஒரு பிரதானமான நோக்கம் என்ன? நீங்களும் நானும் கெட்டு போக வேண்டும் என்பதற்காக. ஆமென். ஒரு நாளும் நீங்களும் நானும் கெட்டு போக மாட்டோம். காரணம், நாம் கெட்டு போக கூடாது என்பதற்காகத்தான் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை உங்களுக்காகவும் எனக்காகவும் தந்து என்மேல் அவ்வளவாய் அன்பு கூர்ந்திருக்கிறார். அவர் என்னை கெட்டு போக அனுமதிக்க மாட்டார். ஆமென். ஹல்லேலூயா. கெட்டு போக கிடந்த என்னைத்தான் தெரிந்து கொண்டார். கெட்டு போன என்னைத்தான் மீண்டும் வாழ வைத்திருக்கிறார். இனி இந்த உலகத்தில் இருந்து நீ பேசுகிற பொய்யான வார்த்தைகளோ, நீ பேசுகிற அவதூறுகளோ, நீ என் குடும்பத்தின் மேல் வைக்கிற பழி சொற்களோ என்னையோ என் குடும்பத்தையோ என் திருச்சபையோ கெடுக்க தேவன் அனுமதிப்பது இல்லவே இல்லை. ஹல்லேலூயா. அகங்காரிகள் பொய்யான வார்த்தைகளை சொல்லி என்னை கெடுக்க பார்க்கிறார்கள். உங்க குடும்பத்தை குறித்து, உங்களை குறித்து, அல்லாவிட்டால் உங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்களை குறித்து யாராயிலும் ஒருவர் உங்களிடத்தில் வந்து ஒரு தவறான காரியத்தை, ஒரு பொய்யான காரியத்தை அவர்களை கெடுக்கும் விதத்திலே, அவர்கள் பெயரை கெடுக்கும் விதத்திலே உங்கள் செவி கேட்க யாராயிலும் சொல்ல வருவார்களே ஆனால் தயவு செய்து உங்கள் செவிகளை அப்படிப்பட்ட வாய்களுக்கும் வார்த்தைகளுக்கும் அடைத்துக் கொள்ளுங்கள். இன்றைக்கு மற்றவர்களை குறித்து உங்களிடத்தில் பேசுகிற அதே நபர் உங்களை குறித்து மற்றவர்களிடத்திலே நாளைக்கு கெடுத்து பேசுவார். யாரும் யாரை குறித்தும் கெடுத்து பேச வேண்டிய அவசியம் இல்லை. எந்த பிள்ளை குறித்து பேச வேண்டாம், எந்த மகனை குறித்து பேச வேண்டாம், எந்த மகளை குறித்து பேச வேண்டாம். தேவன் நமக்கென்று ஒரு பாதை வகுத்திருக்கிறாரா, அந்த பாதையிலே நடக்க முயற்சிப்போம். தேவன் வகுத்திருக்கிற அந்த செம்மையான பாதைகளிலே நடப்போம். வேறு காரியங்களை தலையிட வேண்டாம். வருவாங்க, அறிஞ்சியலா, கேட்டீங்களா, உங்களுக்கு தெரியுமா, இன்னார் இப்படியாக்கும். இப்படி சொல்லுகிற யாருக்கும் எனக்கும் லேசா காதுல வந்துச்சு பிள்ளை, எனக்கு முழுசா ஒன்றும் தெரியல, வா என்ன நடந்துச்சுன்னு ஃப்ரம் த டாப் பாட்டம் டு டாப் எனக்கு சொல்லு அப்படின்னா டாப்பையும் கலத்துவாரு, பாட்டத்தையும் கலத்துவாரு, நிர்வாணமா ஓட வைப்பார். ஆமென். அல்லேலூயா. தெரியும், அனுபவத்திலே பார்த்திருக்கிறோம். பொய்யான வார்த்தைகள், தவறான வார்த்தைகள், அவமானங்கள், பழி சொற்களை சுமந்து சுமந்து பேசி 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 அவனுடைய முடிவு என்ன தெரியுமா? தன் சொந்த வஸ்திரத்தை அவர்களால் உடுக்க முடியாத நிலைமை. பிள்ளைகள் சேர்ந்தவர்களுக்கு வஸ்திரத்தை உடுத்தாலும் எல்லாவற்றை கீறி எறிந்துவிட்டு நிர்வாணமாய் ஓடின காட்சிகள் கண்கள் பார்த்திருக்கின்றன. யாருக்கு விரோதமாகும்? அதுவும் குறிப்பாய் தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய், ஒரு விசுவாசிக்கு விரோதமாய் இன்னொரு விசுவாசியோ, ஊழியக்காரனுக்கு விரோதமாய் விசுவாசியோ, விசுவாசிக்கு விரோதமாய் ஊழியக்காரனோ எந்த பொய்யான காரியங்களை சொல்ல வந்தா தயவு செய்து காதை அடைத்துக்கொள், உன் ஆத்துமா தப்பி பிழைப்பதாக. இது கெடுக்கிற கேடான பர்வதங்கள், கெடுக்கும் கேடான பர்வதங்கள். அவனவனுடைய பலனுக்கு, அவனவனுடைய கிரியைகளுக்கு ஏற்ப பலனை கொடுப்பதற்கு ஆண்டவர் வரப்போகிறார். அசுத்தமாயிருக்கிறவன் இன்னும் அசுத்தமாயிருக்கட்டும், பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொன்னவர் வருவார். அவனுக்குரிய பலனை அவர் கொடுப்பார். நமக்குரிய பலனை நாம் காத்துக்கொள்ள ஆண்டவர் கிருபை தருவாராக. கெடுக்கிற கேடான பர்வதங்கள். உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசியுங்கள். உன்னத பாட்டு 2:15. திராட்சை தோட்டங்களை கெடுக்கிற நமக்கு பிடியுங்கள். நம்முடைய திராட்சை தோட்டங்கள் பூவும் பிஞ்சுமாய் இருக்கிறது. ஐயா, பிரயாசப்பட்டு நிலத்தை பண்படுத்தி
திராட்சை கொடிகளை நாட்டி அதுக்கு தண்ணீர் ஊற்றி அதற்கு எல்லா பண்டுவமும் பக்குவம் பார்த்து இன்னைக்கு அது வளர்ந்து அது பூவும் பிஞ்சுமா இருக்குது. பையன் வேலைக்கு போய் இப்போதான் சம்பாதிக்க ஆரம்பிச்சிருக்கிறான், இப்போதான் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்குறோம், இப்போதான் ஒரு நல்ல ஒரு வேலை கிடைச்சிருக்குது. இப்படின்னு இருக்கும்போது நமக்கு எதிராக எழும்புகிற குழிநரிகள், நமக்கு எதிராக எழும்புகிற சிறுநரிகள், குழிநரிகள் சிறுநரிகள். குழிநரிகள் வேறு, சிறுநரிகள் வேறு. குழிநரிகள் என்ன செய்யும்? உள்ளே வரும், குழியை தோண்டும், உள்ளே என்ன செய்யும்? படுத்துக்கொள்ளும். சிறுநரிகள் என்ன செய்யும்? வரும், வந்து இரவு நேரத்தில் வந்து எல்லாவற்றையும் அழித்துவிட்டு சென்றுவிடும். இது திராட்சை தோட்டங்களை கெடுக்கிற நரிகள், கெடுக்கிற கேடான பர்வதங்கள் இன்றைக்கு திருச்சபைகளுக்குள்ளும் புகுந்து விட்டது, தேவ ஜனத்துக்குள்ளும் புகுந்து விட்டது. அன்றைக்கு ஏதேன் தோட்டத்திலே அழகான ஒரு குடும்பத்தின் சந்தோஷத்தை கெடுத்துப்பட்ட ஒரு பர்வதம் வலு சர்ப்பம். அவன் தன் ரூபத்திலே வந்திருந்தால் ஏவாள் கண்டுபிடித்திருப்பாள். பிசாசானவன் தன்னுடைய ரூபத்திலே வந்திருந்தால் எளிதாக இனம் கண்டு கொள்ளலாம். பிசாசு 2 கொம்பை வச்சு ஒனிடா டிவி விளம்பரம் மாதிரி வந்தா, கருப்பு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு கரியெல்லாம் மூஞ்செல்லாம் கரிய பூசிக்கிட்டு அப்படியே பல்லு மட்டும் வெள்ளையா தெரியற மாதிரி இன்னைக்கு நாடகத்தில் காட்டுற பிசாசு மாதிரி வந்தா உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சிடும் இது பிசாசு, இது சாத்தான். அவன் எப்பொழுதும் நேரடியாய் வரமாட்டான், உங்களுக்கு தெரிந்த அறிமுகமான ஒரு காரியத்தில் தான் வருவான். ஏவாளுக்கு சர்ப்பம் புதிதல்ல, தினந்தோறும் சர்ப்பத்தை பார்க்கிறாள், தினந்தோறும் பார்க்கிறாள், போதும் வரும். ஆனால் அவன் தந்திரசாலி, அவன் ஒரு நாள் ஏவாளை வஞ்சிக்க நினைக்கிறான், கெடுக்க நினைக்கிறான். வந்து சொல்லுகிறான், இந்த தோட்டத்தில் இருக்கிற எல்லா விருட்சங்களையும் தேவன் புசிக்க கூடாது என்று சொன்னது ஆண்டவர் அப்படி சொல்லலையே. ஆண்டவர் சொல்லாத ஒன்றை சொல்லுவான் பிசாசு. ஆண்டவர் சொல்லுகிறார் இதை புசிக்கிற நாளில் சாகவே, இவன் சொல்லுகிறான் இதை புசிக்கிற நாளில் நீ சாவதில்லை. என்டையர்லி டிஃபரண்ட். அவர் ரைட் என்றால் இவன் லெஃப்ட், ரெண்டுக்கும் ஒத்து போகாது. ஆண்டவருக்கு சாத்தானுக்கு சம்பந்தமே கிடையாது. பாவ பிரசன்னம் இருக்கிற இடத்துல பரிசுத்த பிரசன்னம் இருக்க முடியாது, பரிசுத்த பிரசன்னம் இருக்கிற இடத்துல பாவ பிரசன்னம் இருக்க முடியாது. ஒன்று பாவம் உன்னை இந்த வேதத்தை விட்டு புறம்பே தள்ளும், இல்லாவிட்டால் இந்த வேதம் பாவத்தை உன்னிடத்திலிருந்து புறம்பே தள்ளும். ஆமென், ஹல்லேலூயா. பிசாசினுடைய பெரிய கேடான திட்டத்தை ஏதேனிலே ஆரம்பித்தான், இன்று வரைக்கும் தொடர்ந்து கொண்டிருக்கிறான். அவனுடைய திட்டம் எல்லாம் குடும்பத்தை கெடுக்க வேண்டும், குடும்பத்தை கெடுக்க வேண்டும். கணவன் மனைவியாய் கைப்பிடித்து வெளியே போகிறவர்கள் கணவன் மனைவியாய் வீட்டுக்கு வரும்போது சண்டையோடு வருவார்கள். குடும்பம் சந்தோஷமாயிருப்பது பிசாசுக்கு பிடிக்காது, உன் பிள்ளைகள் சந்தோஷமாயிருப்பது எந்த பர்வதத்துக்கும் பிடிக்காது. அது எந்த பர்வதமும் இருந்தாலும் கெடுக்கும் கேடான பர்வதம், கெடுக்கும் கேடான பர்வதம். அது குடும்பத்தை கெடுக்கிறது, தனி மனிதனை கெடுக்கிறது, சபையை கெடுக்கிறது, தேசத்தை கெடுக்கிறது, தேசத்தை கெடுக்கிறது. எப்படி தேசத்தை கெடுக்கிறது? கெடுத்துக் கொண்டிருக்கிறதை பாருங்கள். தேசம் கெட்டு நாறி போயிருக்கிறது. தேசம் மறுபடியும் சுபிஷம் அடைவதற்கு வாய்ப்பில்லாத சூழ்நிலை போல் இருக்கிறது. தேசத்தினுடைய பொருளாதாரம் கெட்டிருக்கிறது, தேசத்தினுடைய ஒருமைப்பாடு கெட்டிருக்கிறது, தேசத்தினுடைய சகல காரியங்களும் கெட்டிருக்கிறது. சகிப்புத்தன்மை இல்ல, ஒற்றுமை இல்ல, ஒருமனம் இல்ல. வாயிலிருந்து வரக்கூடிய பேச்செல்லாம் கெடுக்கும் கேடான வார்த்தைகள். அது சர்ப்பத்தின் ஆவி ஏதேனிலே ஏவாளை கெடுத்தது, ஒரு குடும்பத்தை கெடுத்தது, அவளை பாவம் செய்ய வச்சுச்சு, தேவ கோபாக்கினை கொண்டு வந்தது. அதுவரைக்கும் பூமி முள்ளை பிழைப்பிக்கவில்லையா? தேவன் முள்ளை ஒரு நாளும் சிருஷ்டிக்கவில்லை. முள் எப்பொழுது வந்தது தெரியுமா? ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்த பிறகு வேதம் சொல்லுகிறது பூமியானது முள்ளை பிறப்பித்தது. அப்ப இன்னைக்கு காலில் ஒரு முள்ளு குத்துனா யாரை சபிக்கணும்? யாரை சபிக்கணும்? சாத்தான சபிக்கணும். அதை விட்டுட்டு செத்தப்பாய எவன் இந்த செருப்பு வாங்கினானா, ஒரு முள்ளு கூட தாங்கல, முள்ளு குத்திருச்சு. இன்னைக்கு மனிதர்களை சபிக்கிறோம். இல்ல, இது யாரால் உண்டானது?
சர்ப்பத்தால் உண்டானது. கெடுக்கும் கேடான பர்வதம், கெடுக்கும் கேடான பர்வதம், வாலிபர்களை கெடுக்கிறது. அத்தாலியால் ஒரு கெடுக்கும் பர்வதம், அத்தாலியால் ஒரு கெடுக்கும் கேடான பர்வதம். தான் பிள்ளை மரணித்து விட்டான், தன் பிள்ளை கெட்டு போய்விட்டான். உலகத்தில் அந்த ஊர்ல அந்த தேசத்தில் இருக்கிற எந்த ஆண் மகனும் என்ன செய்யக்கூடாது? உயிரோடு இருக்கக்கூடாது. நல்ல தாய் அத்தாலியால் கெடுக்கும் கேடான பர்வதம், கெடுக்கும் கேடான பர்வதம். நிறைய காரியங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம் அந்த தலைப்பின் கீழாக. வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களை வாசியுங்கள். மேலும் ரகசியம், மகா பாபிலோன் வேசிகளுக்கும் பூமிகளுக்கு அருவருப்புகளுக்கு தாய் என்னும் நாமம் அவன் நெற்றியில் எழுதியிருந்தது. அந்த ஸ்திரீ பரிசுத்தவான்களின் இரத்தத்தினாலும் வெறி கொண்டிருக்கிறதை கண்டேன். அவளை கண்டு மிகவும் ஆச்சரியப்பட்டேன். கெடுக்கும் கேடான பர்வதம் பாபிலோன், மேலும் ரகசியம், மகா பாபிலோன் வேசிகளுக்கும் பூமியில் உள்ள அருவருப்புகளுக்கும் தாய். அது ரகசியம் ஐயா, அது வெளிப்படையா எழுதப்படவில்லை. உலகம் உன்னை கெடுக்கும்னு சொன்னா உனக்கு தெரியல. உலகத்தினுடைய ஆசாபாசங்கள் உன்னை கெடுக்கும் என்று சொன்னால் உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியல. வேதம் சொல்லுகிறது இட்ஸ் a secret thing, அது ரகசியம், அது உனக்கு வெளியிலே தெரியாது, அது உன்னை கெடுத்து போடும். பாபிலோனும் அப்படித்தான். பாபிலோனிய சாம்ராஜ்யம் எப்படி இஸ்ரவேல் ஜனத்தை அடிமைப்படுத்தினது, எப்படி பாபிலோனிய ராஜாங்கம் வந்து தேவனுடைய ஆலயத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் கொண்டு போனது. எப்படி ராஜா வந்தானா, இவன் என்ன செஞ்சானா? எல்லாத்தையும் திறந்து காட்டினானா? சார் வாங்க சார், இதுதான் மாஸ்டர் பெட்ரூம். சார் இங்க வாங்க, இதுதான் சின்ன பெட்ரூம். வாங்க, இதுதான் சமையலறை, இங்க தான் நாங்க சமைப்போம். அப்புறம் நாங்க அங்க 2 பாத்ரூமா போவோம். எல்லாரும் சமையல் ரூம்ல என்னதான் செய்வாங்க? சமைக்க தான் செய்வாங்க. இது சிட் அவுட், இங்க தான் வெளியில உட்காரும். இப்படி எந்த ராஜா? எசேக்கியா ராஜா வந்தவனுக்கு எல்லாத்தையும் ஆலயத்தை என்ன செஞ்சானா? திறந்து காட்டினானா. இவன் எதுக்கு திறந்து காட்டினான் தெரியுமா? நம்ம நன்மை இல்லையா, நம்ம சொந்தக்காரன் இல்லையா, நம்ம வேண்டப்பட்டவன் இல்லையா, இவனை கூப்பிட்டு வாடா பாரா, பாத்திரங்களை பார், வெள்ளி பாத்திரங்களை பார், ஆலயத்தின் பனிமூட்டிகளை பார் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் திறந்து வச்சான். இவன் எல்லாத்துக்கும் பாஸ்வேர்டை நோட் பண்ணான், எல்லா டோருக்கு லாக்க நோட் பண்ணான், லாக் பண்ணிட்டு போயிட்டான். போயிட்டு மறுநாள் வந்தான், அடுத்த ஆண்டுகள்ல வந்தான், வந்து மொத்தத்தை தூக்கி கொண்டு போனான். பாபிலோன் கெடுக்கும் கேடான பர்வதம். உனக்கு தெரியாது, முதலில் அது உனக்கு தெரியாது, சொன்னாலும் புரியாது. தம்பி இது வேண்டாம், தங்கச்சி இது வேண்டாம், இது பாபிலோன் என்று சொன்னார். பாபிலோனுக்குள் போகக்கூடாது என்று யார் சொன்னா? ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது அது ரகசியம், அது வேசிகளுக்கும் பூமியில் அருவருப்புகளுக்கும் தாய். அது உனக்கு தெரியலடா, தெரிஞ்சதுனால சொல்றோம் வேணாம். அந்த ஸ்திரீயை குறித்து வேதம் சொல்லுகிறது அது பரிசுத்தவான்களின் இரத்தத்தினாலும் இயேசுவினுடைய சாட்சிகளின் இரத்தத்தினாலும் வெறி கொண்டிருக்கிறதை கண்டேன். கெடுக்கும் கேடான பர்வதம் இன்றைக்கு வெறி கொண்டு தேவனுடைய பிள்ளைகளை கெடுக்க முயற்சித்துக் கொண்டிருக்கும் போது ஆண்டவர் இந்த பகல் வேளை சொல்லுகிறார், நான் வானத்தை கிழித்து இறங்கி அந்த பர்வதங்கள் உருகும்படி செய்வேன். ஹல்லேலூயா. எந்த பாபிலோனும் பரிசுத்தவான்களை அடிமைப்படுத்த முடியாது. எந்த பாபிலோனும் பரலோகத்துக்கு முன்பாக நிலை நிற்க முடியாது. மகா பாபிலோன் விழுந்தது என்கிற செய்தி கேட்கப்படுகிற நாட்கள் வரும். உன்னை அடிமைப்படுத்துகிற எந்த பாபிலோனிய ஆவிகளாய் இருந்தாலோ, எந்த பாபிலோனிய வல்லமைகளாய் இருந்தாலோ, உன் குடும்பத்தை அடிமைப்படுத்துகிற எந்த பாபிலோனிய வல்லமைகளாய் இருந்தாலோ அவைகள் விழுந்து போகும். ஆமென். ஹல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷ 18ஆம் அதிகாரம் 2வது வசனம், அவன்
பலத்த சத்தமிட்டு மகா பாபிலோன் விழுந்தது விழுந்தது. அது பேய்களுடைய குடியிருப்பும், அது அசுத்த ஆவிகளுடைய காவல் வீடும், அசுத்தமும் அருவருப்பும் உள்ள சகலவித பறவைகளுடைய கூடுமாய் இருந்தது. அது விழுந்தது, அது விழுந்தது, அது விழுந்தது. என் இந்திய தேசத்திலும் அந்த பாபிலோனி ஆவி விழும் சமயம் வந்திருக்கிறது. உன் குடும்பத்திலும் அந்த பாபிலோனி ஆவி விழுந்து ஒன்றுமில்லாமல் போகிற நேரம் வந்திருக்கிறது. அவர் வானத்தை கிழித்து இறங்க போகிறார். ஹalleluya, ஹalleluya. அது விழுந்தது, அது விழுந்தது. ஓ புருஷன் அடிமைப்படுத்துகிற பாபிலோனி ஆவி, ஓ வாலிப மகனை அடிமைப்படுத்துகிற பாபிலோனி ஆவி, அது விழுந்தது, அது விழுந்தது, அது விழுந்தது, அது விழுந்தது. அவர் இறங்கினால் பாபிலோனி ஆவி விழும். ஆமென். பர்வதங்கள் உருகி போகும், பர்வதங்கள் உருகி போகும், பர்வதங்கள் உருகி போகும். ஆமென். கெடுக்கிற கேடான பர்வதங்கள், கெடுக்கிற கேடான பர்வதங்கள். ஆண்டவரை குறித்து, ஆலயத்தை குறித்து தவறான காரியங்களை பிள்ளைங்கிட்ட சொல்லி பிள்ளைங்களை வழி தப்ப பண்ணுகிற கேடான பர்வதமே உனக்கு நாள் குறித்தாயிற்று, உனக்கு நாள் குறித்தாயிற்று. நீ விழும் சமயமாய் போய். ஆமென். நீ விழுறக்கு நேரம் வந்தது. 8வது வசனம் 18:8 வாசியுங்கள். வெளிப்படுத்தினல் 18:8. ஆகையால் அவளுக்கு வரும் வாதைகளாகிய சாவும் துக்கமும் பஞ்சமும் ஒரே நாளிலே வரும். அவள் அக்கினியினாலே சுட்டெரிக்கப்படுவாள். அவளுக்கு நியாய தீர்ப்பு கொடுக்கும் தேவனாகிய கர்த்தர் வல்லமை உள்ளவர். ஆமென். பல நாளாய் வஞ்சித்த பாபிலோனி ஆவி, பல வருஷமாய் வஞ்சித்த பாபிலோனி ஆவி, பல வருஷமாய் தேவ ஜனத்தை கெடுத்த பாபிலோனிய பர்வதம், பல வருஷமாய் குடும்பங்களை கெடுத்த பாபிலோனிய பர்வதம் ஒரே நாளில் விழுந்தது. ஹல்லேலூயா. ஒரே நாளில் விழுந்தது, ஒரே நாளில் விழுந்தது, ஒரே நாளில் விழுந்தது. ஒரு நாள் ராவு தூங்கி எழும்பி காலையில் எழும்பும் போது நீ தேடினால் உன் சத்துருக்களை தேடி காணாதிருப்பாய், சத்துருக்களை தேடி காணாதிருப்பாய். ஒரே நாளில் நியாய தீர்ப்பு வரும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்காக உனக்காக அவர் வானத்தை கிழித்து இறங்குவார். என்னை ரட்சிப்பதற்கு, என்னை மீட்டெடுப்பதற்கு வானத்தில் இருந்து அவர் இறங்கி வந்தது உண்மையானால் மீண்டும் ஒரு விசை இந்த பொல்லாத பாபிலோனிய அதிகாரத்திலிருந்து, பொல்லாத பாபிலோனிய அடிமைத்தனத்திலிருந்து என்னை மீட்டெடுப்பதற்கு மீண்டும் ஒரு விசை அவர் வானத்தை கிழித்து இறங்கி எனக்கு முன்பாக இருக்கிற பர்வதங்களை அவர் உருக பண்ணுவார். ஆமென். பாபிலோன் விழுந்தது, பாபிலோன் விழுந்தது. ஹல்லேலூயா. அது வாதையினாலும் சாவும் துக்கமும் பஞ்சமும் இதெல்லாம் உன் குடும்பத்துக்கு வரணும்னு பாபிலோனிய ஆவி செஞ்சது. வாதை வரணும், சாவு வரணும், துக்கம் வரணும், பஞ்சம் வரணும்னு உனக்கு விரோதமா, எனக்கு விரோதமா, திருச்சபை குடும்பங்களுக்கு விரோதமா பாபிலோனிய ஆவிகள் செய்ததை ஆண்டவர் அப்படியே ரிவர்ஸ் திருப்பி அவனுக்கே ஒரே நாள்ல, அவனுக்கே உனக்கே ஒரே நாள்ல, ஒரே நாள்ல, ஒரே நாள்ல 20 வருஷமா எனக்கு செஞ்ச என்ன ஒண்ணும் பண்ண முடியல. ஆனா ஆண்டவர் திருப்பி உனக்கு அனுப்பும் போது ஒரே நாளில், ஒரே நாளில் விழுவாய். ஆமென். ஹல்லேலூயா. பாபிலோன் விழும். பிள்ளைகளை கெடுக்கிற கேடான பர்வதங்கள், குடும்பத்தை கெடுக்கிற கேடான பர்வதங்கள், குடும்ப ஒற்றுமை ஐக்கியத்தை கெடுக்கிற கேடான பர்வதமே இன்றைக்கு உனக்கு கடைசி நாள். நாமே தலைக்கல்லை கொண்டு வருகிறேன். அதற்கு கிருபை உண்டாகட்டும், அதற்கு கிருபை உண்டாகட்டும். பர்வதங்கள் காணப்படாமல் போகும், பர்வதங்கள் காணப்படாமல் போகும். கணவன் மனைவிக்குள் பிரிவினை கொண்டு வர நினைக்கிற பாபிலோனிய வல்லமைகள் இன்றைக்கு விழுந்து நொறுங்க போகிறது.
குடும்பத்துக்குள் ஐக்கியத்தை கெடுக்கிற பாபிலோனிய வல்லமைகள் விழுந்து நொடுங்க போகிறது. அடிமைத்தனத்தின் நுகங்கள் விழுந்து நொறுங்க போகிறது. மகா பாபிலோன் அது விழுந்தது, அது விழுந்தது, அது விழுந்தது. அது வேசிகளின் கூடாரமாயிருந்தது. அது அநேக குடும்பத்தை வஞ்சித்தது, அநேக குடும்பத்திலே பிரச்சனைகளை கொண்டு வந்தது. அது விழுந்தது, அது விழுந்தது, அது விழுந்தது. என் கண்கள் அதை பார்க்கும், உங்கள் கண்கள் அதை பார்க்கும், நம் தேசம் அதை பார்க்கும், நம் திருச்சபை அதை பார்க்கும். பாபிலோன் விழுந்து நொறுங்கோ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தடை செய்யும் பர்வதங்கள், இடையூறு செய்யும் பர்வதங்கள், கெடுக்கும் கேடான பர்வதங்கள், அவர் இறங்கும் போது அவருக்கு முன்பாக இவைகள் நிற்க முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கெடுக்கும் பர்வதங்கள், சரீரத்தை கெடுக்கும் பர்வதங்கள். ஆமென். சரீரத்தை கெடுக்கும் பர்வதங்கள். நேற்று மாலை என் சரீரத்தை பரிசோதித்து விட்டு நான் வரும்போது டாக்டர் சொன்னாங்க, ரொம்ப ஹை பிரஷர் இருக்குது சார், மீண்டும் ஹை பிபி 150 பார் சம்திங்னு சொன்னாங்க. ஆமென். காலையில் எழும்பும் போது ஒரு மாத்திரையை போட்டு தான் காலை 6 மணிக்கு போனேன். ஆமென். வந்து நிற்பதற்கு பலன் இருக்குமோ இருக்காதோ என்று நினைத்தேன். பலனை தேவன் தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. என்னை கெடுக்கும் எந்த கேடான பர்வதங்களும் என் சரீரத்திலே ஆளுகை செய்ய முடியாது, என் சரீரத்திலே அதிகாரம் செய்ய முடியாது. எத்தனை பேர் என்னோடு கூட சேர்ந்து இப்ப ஜெபிக்க போறீங்க? உங்க சரீரத்தில் இருக்கிற பிரஷர், உங்க சரீரத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் இன்றைக்கு மத்தியானத்தோடு அவைகள் முடிவுக்கு வருவதாக, அவைகள் முடிவுக்கு வருவதாக, அவைகள் முடிவுக்கு வருவதாக, அவைகள் முடிவுக்கு வருவதாக, அவைகள் முடிவுக்கு வருவதாக. ஜீசஸ். ஆமென். ஹல்லேலூயா. கெடுக்கும் கேடான பர்வதங்கள், கெடுக்கும் கேடான பர்வதங்கள், பொய்யான வார்த்தைகளை சொல்லி, தவறான வார்த்தைகளை சொல்லி, குள்ளநரிகளும் குழிநரிகளும், கெடுக்கும் கேடான பர்வதங்கள்.